குதிரை பேரம் விவகாரம் தொடர்பாக டிஜிபி அலுவலகத்தில் அதிமுக புகார் அளிக்க சென்றிருக்கிறது. தமிழகத்தில் குதிரை பேரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எம்பி இன்பதுரை ஆகியோர் புகார் மனுவை அளிக்க டிஜிபி அலுவலகத்திற்கு சென்றிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். குதிரை பேரம் விவகாரம் தொடர்பாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க அதிமுகவை சேர்ந்த அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எம்பி இன்பதுரை ஆகியோர் சென்றிருக்கிறார்கள். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அரசு குதிரை பேரம் மூலமாக அதிமுக கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினை விலை கொடுத்து வாங்குவதாக கூறி அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் தற்போது புகார் மனு என்பது அளித்து வருகிறார்கள். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தது. அதன் பிறகு அதிமுக கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் அதிமுகவில் இருந்தபோது சேர்த்த சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும், தங்கள் மீதான வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் அங்கு அடையாளம் போகிறார்கள் என்று அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் முன்னதாகவே அதிமுகவுடைய கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இன்பதுரை ஆகியோர் இதே விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய அவரிடமும் நேரடியாக சந்தித்து மனு என்பது அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது டிஜிபி அலுவலகத்திற்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் புகார் மனு என்பது தற்போது அளித்து வருகிறார்கள். இந்த அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக அதிமுக தொடர்ந்து சட்டப்பூர்வம் மற்றும் அரசியல் ரீதியாகவும் அழுத்தங்களையும் டிஜிபி அலுவலகம் மற்றும் ஆளுநர் மாளிகை மற்றும் நீதிமன்றங்கள் வாயிலாகவும் தொடர்ச்சியாக அந்த மனு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குதிரை பேரம் விவகாரம் தொடர்பாக டிஜிபி அலுவலகத்தில் அதிமுக புகார் அளிக்க சென்றிருக்கிறது. தமிழகத்தில் குதிரை பேரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எம்பி இன்பதுரை ஆகியோர் புகார் மனுவை அளிக்க டிஜிபி அலுவலகத்திற்கு சென்றிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். குதிரை பேரம் விவகாரம் தொடர்பாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க அதிமுகவை சேர்ந்த அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எம்பி இன்பதுரை ஆகியோர் சென்றிருக்கிறார்கள். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அரசு குதிரை பேரம் மூலமாக அதிமுக கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினை விலை கொடுத்து வாங்குவதாக கூறி அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் தற்போது புகார் மனு என்பது அளித்து வருகிறார்கள். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தது. அதன் பிறகு அதிமுக கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் அதிமுகவில் இருந்தபோது சேர்த்த சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும், தங்கள் மீதான வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் அங்கு அடையாளம் போகிறார்கள் என்று அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக விமர்சித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் முன்னதாகவே அதிமுகவுடைய கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இன்பதுரை ஆகியோர் இதே விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய அவரிடமும் நேரடியாக சந்தித்து மனு என்பது அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது டிஜிபி அலுவலகத்திற்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் புகார் மனு என்பது தற்போது அளித்து வருகிறார்கள். இந்த அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக அதிமுக தொடர்ந்து சட்டப்பூர்வம் மற்றும் அரசியல் ரீதியாகவும் அழுத்தங்களையும் டிஜிபி அலுவலகம் மற்றும் ஆளுநர் மாளிகை மற்றும் நீதிமன்றங்கள் வாயிலாகவும் தொடர்ச்சியாக அந்த மனு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.